ட்ரை பண்றா, கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க கட் பண்றாங்கடா. நம்பர் தெரியாதோ என்னமோ. நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. விடுறா, அவ எடுக்க மாட்டா போல இருக்கு. அடுத்த ராத்திரியில ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னடா போகுது? பொண்ணோ போயினா யாரோ சாக போற நேரத்துல ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. இந்த சிட்டில அவங்கள மட்டும் தான் தெரியும். நீ அவங்களுக்கு ட்ரை பண்ணு. சப்போஸ் அவங்க ஃபோன் எடுக்கலனா நம்ம 100க்கு ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிடலாம். அதான் நீ கூப்பிடுறா. பண்றா. அவங்க மறுபடியும் போனை கட் பண்றாங்க. ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு. நம்மன்னா அவங்களுக்கு தெரியணும்ல. ஹலோ ஹலோ அனு மேடம், நான் தான் பேசுறேன். நான் ஹரிகிருஷ்ணன். ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுமே. எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல. எங்களை 2-3 ரவுடி கும்பல் துரத்துறாங்க. அதுல ஒரு கும்பல் ரெஸ்டாரண்ட்ல சண்டை போட்டாங்களே அவங்களும். அதுக்கப்புறம் யாரோ பணங்காட்டு ஷாஜி. என்ன பேர் சொன்னீங்க? பணங்காட்டு நரி ஷாஜியோட தம்பி. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே. என்னங்க? என்னங்க? என்ன நான் சொன்னேன்ல, நேத்து ரெஸ்டாரண்ட்ல என் பேக் திருடிட்டு போனப்போ 4-5 பேர் என்ன காப்பாத்துனாங்கன்னு. அவங்க தான் போன்ல இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காங்களா? போனை கொடு. ஹலோ மிஸ்டர் ஹரி, மேடம், நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறேன். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. இந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? 8:30லேருந்து 9க்குள்ள சார். கொல்லப்பட்டவன் எப்படி இருந்தான்? நான் பார்க்கல சார். என் ஃப்ரெண்டு தான் பார்த்தான். அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறேன். சார், நான் கோபால் பேசுறேன். நான் தான் அதை பார்த்தேன். என் மொபைல் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொலைகாரன் பார்க்க எப்படி இருந்தான்? அவன் உயரமா இருப்பான் சார். என்ன கலர்? வெள்ளையா இருப்பான் சார். கொல்லப்பட்டவன் குண்டா ஹைட்டா கருப்பா இருப்பார் சார். நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. சரி சார். அவன் வேலை தான் ஷாஜி. நீங்க ஷூட் பண்ண வீடியோ உங்கள்கிட்ட சேஃபா இருக்குல்ல? ஆமா சார். ப்ளூடூத் வழியா எல்லா ஃபோனுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் சார். வெரி குட். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? தெரியல சார். என்ன சொல்றீங்க? நாங்க இந்த சிட்டிக்கு புதுசு. மார்க்கெட் கிட்ட வேலை நடக்கிற பில்டிங்குள்ள ஒளிஞ்சிருக்கோம் சார். ஓகே, நீங்க அங்கேயே இருங்க. மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். சரி சார். எங்கேயும் போக வேண்டாம். சரி சார். என்ன சொன்னாரு? நம்மள இங்கே இருக்க சொன்னாரு. சார் இங்க வரேன்னு சொன்னாரு. நார்த் போலீஸ் ஸ்டேஷன். நான் தான் விஸ்வா. எஸ் சார். விஸ்வா, ஒரு முக்கியமான பிரச்சனை. எனக்கு உடனே அடிஷனல் ஃபோர்ஸ் வேணும். சாரி சார், கமிஷனர் பெர்மிஷன் இல்லாம இந்த ராத்திரியில யார் ஃபோர்ஸ் கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு சார். எப்போ அந்த ஆர்டர் கொடுத்தாரு? ½ அன் அவர் முன்னாடி சார். கமிஷனர் நேர்லயே வந்து சொன்னார் சார். அது இல்லாம கமான் விஸ்வா, சொல்லுங்க. சாரி சார், நீங்க ஃபோர்ஸ் கேட்டா எக்காரணத்தை கொண்டும் கொடுக்க கூடாதுன்னு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்காரு சார். ஐ சி. அப்போ கமிஷனருக்கும் தெரிஞ்சுதான் அது நடக்குது. என்னாச்சு சார்? நம்ம சிட்டியில் இப்போ கடந்த 3 மணி நேரத்துக்குள்ள 3 கொலைகள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அதில் ஒருத்தன் லிட்டில் ஜான். அப்படியா சார்? செத்தது லிட்டில் ஜானா இருந்தா கொன்னது சாஜியாக தான் இருக்க முடியும். ஆனால் சாஜியோட பேட்ல கொலை பண்ணதை 5 பேர் பார்த்துருக்காங்க. அதை அவங்க மொபைலில் ஷூட் பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு அடுத்த ராத்திரி லிட்டில் ஜானை கொலை செய்யறத பார்த்த அந்த 5 பேரையும் சாஜியோட ஆளுங்க தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தனை கொண்டுட்டாங்க. கொன்னது வேற யாரும் இல்லை, பிரபு. அந்த பசங்களை ஒருத்தன் பிரபுவை கொலை பண்ணிட்டான். ஓ மை காட் சார், அப்ப நாளைக்கு கோர்ட்டில் நாம தான் ஜெயிப்போம் விஸ்வா. அப்ரூவராக மாறின லிட்டில் ஜானை கொண்டு கேஸ்லேருந்து தப்பிக்கலான்னு சாஜி நினைச்சான். இந்த உலகத்தில் எந்த கோர்ட்டுக்கு சாஜி போனாலும் அவனுக்கு எதிரான ஆதாரத்தை நம்மளால் கொடுக்க முடியும். லிட்டில் ஜான் கொலையான வீடியோ ஆதாரத்தோட அந்த பசங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி தான் சாஜிக்கு ஒரு முடிவு கட்ட போறோம். என்னங்க ப்ராப்ளம்? சாஜிக்கு எல்லா வழியிலும் உதவி செய்ய கமிஷனர் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த பசங்க எல்லாரையும் அவங்க கொலை பண்ண தயங்க மாட்டாங்க. ஏங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் ப்ளீஸ். எஸ், அது அவங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காக, நமக்காக. எங்கள் அப்பாவை கொண்ட கூட்டத்தில் சாஜி ஒருத்தன். இன்னைக்கு ராத்திரி அவன் தப்பிச்சிட்டானா இனிமேல் எப்பயுமே அவனை பிடிக்க முடியாது. அந்த பசங்க மொபைலில் பதிவாயிருக்க வீடியோ ஆதாரமும் கடவுள் நமக்கு செஞ்ச பெரிய உதவி. அந்த வீடியோ இன்னைக்கு ராத்திரி என் கைக்கு வரணும். அதை தேடி நான் போகிறேன். பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. சரிங்க. டேய், அவங்க நம்ம பாத்துறாங்க. இப்போ என்ன பண்றது? இது வரைக்கும் ஓடுனதெல்லாம் போதும். இனிமே ஓட முடியாது, எதிர்த்து நிக்க வேண்டியதான். ஆமாண்டா, இனிமே ஊரை சுத்தி சுத்தி ஓட முடியாதுடா. கரெக்டா சொன்னடா. அடிக்கடி செத்தல நம்ம 4 பேர் ஒண்ணா சாவலாம்டா. நம்ம சுரேஷ்க்கு நான் ஒருத்தனை உயிரோட விடக்கூடாதுடா. சரிடா, கையில கிடைச்சதை எடுத்துக்கங்க. உஸ்மான், இன்னொரு கும்பல வந்துட்டாங்கடா. சீக்கிரம் வாங்க போலாம். வாங்க, சீக்கிரம் வா. சீக்கிரம் கடவுளே, அவனை கூப்பிடுறதுக்கு அவன்கிட்ட போன் கூட இல்லடா. சரி, சுக்ரன் லைன் இருக்கான். அந்த 4 பசங்கள ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கானா? இல்ல சாஜினா, இவன்கிட்ட போன் இல்லைன்னு சொல்றான். அவனை செக் பண்ணி பார்த்தாச்சு, போன் இல்ல. சரிங்கண்ணா. டேய் நிறுத்து, இவனை உயிரோட கொண்டு வர சொல்லி சாஜி என்ன சொன்னாரு. யாரா கூட்டாளி? சொல்லு. தெரியாது.
தேங்க்யூ சார். சரியான நேரத்தில் வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. நான் தான் ஹரி சார். ம். ம். ஹலோ ஹரி, நான் சூரஜ். சூரஜ், நீ எங்கடா இருக்க? பண்ணாட புறமோக்குங்களா, என் தம்பிய குத்தி கொன்னுட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களாடா? ஓ கூட்டாளி இப்ப ஏன் கஸ்டடியில இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா இங்கே வா. என் தம்பிய கொன்ன அதே இடத்துக்கு வா. வரும்போது அந்த போனை கொண்டு வர மறந்துடாத. தப்பிக்க நினைச்சேன்னா இவன் பணத்தை கூட நீ பார்க்க முடியாது. சார், சூரஜ் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். எங்க கிட்ட இருக்க போனை அவங்க கிட்ட கொடுக்கலன்னா அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. நாங்க இப்ப என்ன பண்றது சார்? இன்னொருத்தனையும் இழக்க முடியாது சார். காப்பாத்துங்க சார் ப்ளீஸ்.